ஸோ த ஃபஸ்ட்டு படமே இப்படி ஒரு சக்ஸஸ் அப்படின்றதே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. அண்ட் பீயிங் எ டேரக்டர், ஏன்னா ஒரு பட்ஜெட் வைஸ் நிறைய கன்ஸ்ட்ரெயின்னு, நிறைய போராட்டங்கள், ஈவன் வென்யூ கிடைக்கல, அது நான் சீன் ஆல் த வீடியோஸ்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. ஏன்னா நான் அவங்களோட ட்ராவல் ஆகிறேன். பட் திடீர்னு இந்த படம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு படத்துக்கு வருது. அதுக்கான ஒரு ப்ரொடியூசர் சப்போர்ட் இருக்குது. இந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார். இது வந்து ஒரு டீமுக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னேஷன் தான். ஸோ இது சக்ஸஸ்னா இன்னும் அது பெரிய வேர்டு சார். அந்த சக்ஸஸ் இன்னும் எங்களுக்கு வந்துச்சான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து அது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு இன்னும் ஃபீல் ஆகலை. பட் ஆனால் ரெகக்னேஷன் சார். ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. நான் எங்கே சிரிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் மெனக்கட்டுமோ அங்கே சிரித்தாங்க. நாங்கள் எங்கே அழுவணும்னு சொல்லி மெனக்கட்டுமோ அங்கே சிரிச்சிடல. அட்லீஸ்ட் கொஞ்சம் சோகமானாச்சும் மூஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ரெகக்னேஷன் நாங்கள் நினைக்கிறோம் சார். எங்களுக்கு பின்னாடி அதான் சார் நான் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுறேன். ஸோ என் பின்னாடி வந்து இதுக்கான உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எடிட்ரு, மியூசிக் டைரக்டரு, ஸோ டப்பிங் எடுத்த பையன். ஸோ அவனா வந்து அங்கேயே லாஃப் போடுவான். அவன் ஒரு கிரியேட்டராக மாறுவான். எல்லாரும் டீமு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி எல்லாரும் சீக்ரெட் டேரக்டராக உழைச்சாங்க. ஒரு சீக்ரெட் டேரக்டராக உழைச்சாங்க. சீக்ரெட் ப்ரொடியூசராக நடந்துக்கிட்டாங்க. யாருமே வந்து ஒரு காஸ்ட்டை இழுத்துக்கல. ஒரு ஃப்ரீ ஹேண்ட் யாருமே எடுத்துக்கல. நம்ம கடை நம்ம கல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் யாருமே எடுத்துக்கல. எல்லாரும் ஒரு சீக்ரெட் டைரக்டராக இருந்தாங்க. எல்லாரும் சீக்ரெட் ப்ரொடியூசராக இருந்தாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர இந்த அன்பு வந்து எங்களுக்கு ரொம்பவே அது என்ன சொல்றது, எங்கள் தகுதிக்கு மீறின ஒரு கிடைக்கிற விஷயம். நீங்கள் தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சட்டிலாகவும் ரொம்ப பெரிய மனசோட சொல்கிறீங்க. சக்ஸஸை லைக் என்ஜாய் பண்ணலாம்.